ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடல் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடல் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் ராசிநாதன் செவ்வாய் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகம் இருப்பதும் வெகு சிறப்பானதாக அமைந்தாலும் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் சந்திராசிரமத்தில் தொடங்குவதால் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். தொடக்கத்தில் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு மேசராசினியர்களுக்கு நீசம் பெற்ற செவ்வாய் பலம் பெற்று இருப்பதும் 3இல் குரு இருப்பதும் 11இல் சனி ராகு சம்பந்தப்பட்டு இருப்பதும் சுயதொழில் புரிவருக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் வைகாசி மாதம். அதே இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் நீசபங்கம் பெற்றிருப்பது வேலையில் நல்ல மாற்றங்களும் திடீர் பொருளாதார உயர்வுகளும் பதவி உயர்வும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இது பொன்னான காலம். எந்த துறை வேணாலும் தொடங்கலாம். உங்களுக்கு உணவு சார்ந்தது, இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் மின்சாரம் சம்மந்தப்பட்ட துறைகள் பூராமே நற்பலன்களை ஏற்படுத்தும். 3இல் குரு 9ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. வைகாசி மாதம் ஆண் பெண் இருவலருக்குமே அந்த வாய்ப்புகள் ஏற்படும். வேலை தேடுவ இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல வேலை அமையும். வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மேற்கொண்டும் டபுள் டிகிரின்னு சொல்கிற மாதிரி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். இந்த மேசராசி நேயர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். திருமணமே ரொம்ப நாள் ஆகாமல் இருந்ததுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் அதற்குண்டான திருமண வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தும். அதுக்கு வீடு தேடி வரும் வைகாசி மாதம். யாராவது ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தும். இந்த மேசராசி நேயர்கள் அதாவது பயர் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இதில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். மிலிட்ரி இராணுவத்துறையில் இருப்பவருக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு பார்க்கும்போது தந்தை வழி, தந்தை இல்லாதவர்கள் தந்தை வழி சொந்த பந்த உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். 7ஆம் இடத்தை பார்ப்பது ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் மனைவி வழியில் நல்ல நன்மைகளையும் உண்டாக்கும். அதே இது 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்ப்பது தொழிலில் நல்ல வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் தனலாபத்தை ஏற்படுத்தும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு முருகன் வழிபாடு பண்ணுவதும் ஆண்டு ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வருவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.